عبده ورسوله اللهم صل على محمد وبارك على محمد أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان الشمس والقمر بحسبان والنجم والشجر يسجدان والسماء رفعها ووضع الميزان صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரித்தாக. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இணை துணையற்றவன், ஏகன், சர்வ காரியத்தை செய்யும் சக்தியுடையவன். அந்த அல்லாஹ் தனித்தவன், அவன் தேவையற்றவன், அவன் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது, அவன் யாராலும் பெறப்பட்டவனும் அல்ல. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அல்லாஹுக்கு நிகராக யாருமே கிடையாது. ஸலாத்தும் ஸலாமும் கடைசி நபியாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் தன்னுடைய மக்ஃபிரத்தை சொரிந்தருள்வானாக. புனித ஜும்மாவுக்கு சமம் கொடுத்திருக்கும் அல்லாஹ் நல்லடியார்களே, எல்லா நேரங்களிலும் அல்லாஹுவை பயந்து வாழுமாறு, தக்வாவுடன் வாழும்படி முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த ரபியுல் அவ்வல் மாதத்திலே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசுவது முஸ்லிம் சமூகத்துக்கும் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் ஒரு இன்பமும் ஒரு வழிகாட்டலும் தான். இதில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பற்றி நாங்கள் எல்லோரும் பேசுவதற்கு முன்னால் அல்லாஹ் பேசி எங்களுக்கு காட்டிவிட்டார். அல்லாஹ் மிக முக்கியமாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய விடயங்களில் பேசியது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உறுப்புக்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உடம்பு என்றெல்லாம் பல விடயங்கள் இருந்தாலும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குணத்தை பற்றி அல்லாஹ் பேசினார். சூரத்துல் கலமிலே நூன் வல் கலமி வமா யஸ்துரூன் மா அன்த பிநிஅமதி ரப்பிக பிமஜ்னூன். அல்லாஹ் நூன் பேனையின் மீது சத்தியம் செய்து அல்லாஹ் சொன்ன விடயம் என்னவென்றால் وَإِنَّكَ لَعَلَى خُلُقٍ عَظِيمٍ. நபியே, உங்களுடைய குணம் மிக பிரம்மாண்டமானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற அந்த உயர்ந்த மனிதரை பற்றி உலகமெல்லாம் பேசுவதற்கு காரணம் நல்ல குணம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடமிருந்து உம்மத்தாகிய நாங்கள் படிக்க வேண்டிய ஒன்றுதான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குலுக். சகோதரர்களே, எப்படி குணமாக இருந்திருக்கும், எவ்வாறான குணமாக இருந்திருக்கும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், கான குலுகுல் குர்ஆன். வேறொன்றும் அல்ல, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குணம் இருக்குதே குர்ஆன் தான்.
ஒரே ஒரு குணத்தை பத்தி மட்டும்தான் இன்றைய ஜும்மாவில் பேச இருக்கின்றோம். என்ன குணம் தெரியுமா? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாளும் பழசை மறக்க மாட்டார்கள். பழையதை மறக்கக்கூடியவர் அல்ல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி என்றால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்த ஆகப்பெரிய குணம்தான் நன்றியுள்ள குணம். நன்றியும் பழசை மறக்காத இந்த நல்ல குணம் இருக்குதே சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமால் கவரப்பட்டது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதில் அல்லாஹ்வுக்கு நன்றியாக இருப்பார்கள். எப்பொழுதும் அல்லாஹ்வுக்கு நன்றியாக இருப்பார்கள். இரவெல்லாம் நின்று வணங்குவார்கள், கால் வீங்கும். ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்பார்கள், யா ரசூலல்லாஹ், இவ்வளோ கஷ்டப்படணுமா? கால் வீங்குற அளவுக்கு நின்று வணங்கணுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கேட்பாங்க தெரியுமா? அஃபலா அகூனு அப்தன் ஷகூரா, நான் நன்றியுள்ள ஒரு அடியானாக இருக்க கூடாதா? யாருக்கு? அல்லாஹ்வுக்கு. அல்லாஹ்வுக்கே நன்றியாக இருக்க வேண்டும் சகோதரர்களே. அல்லாஹ்வுக்கு நாம் எல்லோரும் ஏன் நன்றியாக இருக்க வேண்டும்? அல்லாஹ் சொல்கிறான், அர் ரஹ்மான், நான் தான் ரஹ்மான், உங்களோட ரஹ்மான் நான் தான். அல்லமல் குர்ஆன், உங்களுக்கு குர்ஆனை படிச்சு தந்தேன் நான் தான். خلق الإنسان علمه البيان, மனித சமூகத்தை படைத்தது நான் தான். பேச்சாற்றல், உங்களுக்கு பேச்சு வருவே, எத்தனை கோடி கொடுத்தாவது பேச வைக்கலுமா? கணக்கில்லாம பேசுறோமே. இந்த பேச்சாற்றலை கற்று தந்தது யார்? எங்கிருந்து வருது சத்தம்? தொண்டைக்குள் இருந்தா, நாக்கில் இருந்தா, முரசில் இருந்தா? சத்தம் எங்கிருந்து வருகிறது? அல்லமஹுல் பயான் அஷ்ஷம்ஸு வல் கமரு பிஹுஸ்பான், சூரியனும் சந்திரனும் என்னுடைய கட்டுப்பாட்டிலே தான் இருக்கு. வன்னஜ்மு வஷ்ஷஜரு யஸ்ஜுதான், தண்டில்லாத மரம், தண்டுள்ள மரம் எல்லாமே எனக்கு சுஜூத் செய்கிறது. சகோதரர்களே, முதல் நன்றியாக இருந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாருக்கு தெரியுமா? அல்லாஹ்வுக்கு. தன்னுடைய சக்கராத்திலே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சக்கராத்திலே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தலை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய மடியில் இருந்தது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், இன்னும் கொஞ்சம் உலகத்துல வாழுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தாங்க தெரியுமா? யார முடிவெடுக்கிறது? அல்லாஹும்ம ரஃபீகல் அஅலா என்றார். யா அல்லாஹ், உன்னை வந்து அடைய ஆசை வைக்கிறேன். அல்லாஹ்வைத்தான் தேர்ந்தெடுத்தார். சகோதரர்களே, முதல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை மறக்க மாட்டாங்க. இந்த இடத்துல கந்தக்குடைய யுத்தத்தின் பொழுது அசர் தொலை கிடைக்க இல்லை, அசர் தொலை கிடைக்க இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அசர் தொலை கிடைக்க இல்லையே, என்ன செய்தார்? நபி அவங்க சொன்னாங்க, மல் அல்லாஹு குபூரஹும் வ புயூத்தஹும் நாரா, யா அல்லாஹ், அவர்களுடைய வீடுகளிலும் கபர்களிலும் நெருப்பால் நிறைத்து விடியா அல்லாஹ் என்று பதுவா செஞ்சிட்டாங்க. ஆனா உஹதுடைய யுத்தத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உடம்பால ரத்தம் ஓடுது, உடம்பால ரத்தம் ஓடுது. நபி அவங்க சொன்னாங்க, அல்லாஹும்ம அக்ஃபிர் லிகௌமி ஃபஇன்னஹும் லா யஅலமூன், யா அல்லாஹ், இந்த சமூகம் தெரியாம செய்துட்டாங்க, மன்னிச்சிடு. தன்னுடைய விடயத்தில் துஆ கேட்டாங்க. அல்லாஹுடைய விடயத்தில் தடை செய்த பொழுது என்ன செய்தாங்க? பதுவா செஞ்சிட்டாங்க. ஏன்? அந்த அளவு அல்லாஹ்வுக்கு நன்றியாக இருந்தாங்க சகோதரர்களே. இரண்டாவது,
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சீராவிலே, வரலாற்றிலே மிக முக்கியமான நிகழ்வில் ஒன்றுதான் சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஒரு சஹாபி இருந்தாங்க, ஹாத்தப் பின் அபி பல்தா ரலியல்லாஹு அன்ஹு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா விட்டு, உங்களுக்கு தெரியும், கொலை செய்வதற்காக நபி அவர்களை திட்டமிடப்பட்டு மக்கா விட்டு மதீனாவுக்கு வந்தார். ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு நபி அவங்க ஒரு கனவு கண்டாங்க, மக்காவுக்கு போறத போல. சஹாபாக்கள் 1400 பேரை அழைத்து கொண்டு மக்காவுக்கு உம்ரா செய்ய போனா ஹுதைபியா என்ற இடத்துல தடுத்துட்டாங்க, வரையலாது. சொன்னாங்க அடுத்த ஆண்டு வாங்க, 3 நாள் தான் இருக்கலாம். சரி, ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு உம்ரத்துல் கலா செய்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உடன்படிக்கை நடந்தது. இந்த உடன்படிக்கையை குறைஷிகள் முறிச்சிட்டாங்க. உடன்படிக்கையை முறிச்சதோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவை வெற்றி கொள்ள போறாங்க. ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு சஹாபாக்களோட இத மஷூரா பண்றாங்க. ஒரு சஹாபி என்ன செஞ்சாரு, அவருடைய பேர் தான் ஹாத்தப் பின் அபி பல்தா ரலியல்லாஹு அன்ஹு. உடனே அந்த மஷூரா பண்ணப்பட்டத ஒரு கடிதத்தில் எழுதி குறைஷிகளுக்கு அனுப்பிட்டார். தெரியாம எவ்வளவு பெரிய நயவஞ்சக வேலை இது, எவ்வளவு பெரிய முனாஃபிகான வேலை இது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அல்லாஹ் அறிவிச்சிட்டான், கடிதம் ஒன்று போகுது, உங்களோட திட்டம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 சஹாபாக்கள் அழைத்தாங்க, அலி, ஜுபைர், மிக்தாத். இந்த 3 பேரையும் அழைத்து சொன்னாங்க, ரவுலத் அஹாஹ் என்ற இடம் இருக்குது, அந்த இடத்தை போய் அடைங்க. ஒரு பெண் இருப்பால், அந்த பெண்ணிடம் ஒரு கடிதம் இருக்கும், அந்த கடிதத்தை வாங்கிட்டு வாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் மிக்தாத், ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு 3 பேரும் மிக வேகமாக போறாங்க குதிரையில. பெண்ணை சந்திச்சுட்டாங்க ரவுலத் அஹாஹ்ல. சொன்னாங்க கடிதத்தை தாங்க. அவ சொன்னா கடிதம் இல்ல. அப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்கள்ட்ட கடிதம் இருக்குது, இல்லண்டா முழு ஆடையும் கலத்தி கடிதத்தை எடுப்போம். உடனே யகாஸ் கொண்டைக்கு பின்னுக்கு இருந்து அந்த பெண் கடிதத்தை கொடுத்தார். கடிதத்தை உடைச்சு பார்க்க இல்ல அவங்க. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடிதத்தை கொண்டு வந்து கொடுத்தார். கடிதத்தை பிரிச்சா கடிதத்தில் இருக்குது, ஹாத்தப் பின் அபி பல்தா எழுதிய கடிதம். எப்படி இருக்கும்? பக்கத்துல உள்ளவர், முன்சாப்ல தொழுகிறவர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்துட்டு இருந்தாங்க, எவன் இந்த கடிதத்தை எழுதினது? எடுத்துட்டாங்க வாளை, யா ரசூலல்லாஹ், முனாஃபிக்கிற கழுத்தை வெட்டுறேன் முதலாவது, இவன் கழுத்தை வெட்டணும் முதலாவது. கடிதத்தை பார்த்துட்டு ஹாத்தப்ட கேட்டாங்க, ஹாத்தப், ஏன் இந்த கடிதத்தை எழுதினி? உடனே ஹாத்தப் சொன்னார், யா ரசூலல்லாஹ், உங்களோட எல்லோருக்கும் குடும்பம் இருக்குது அங்க, ஆனா எனக்கு யாரும் இல்லை என் குடும்பத்தை பாதுகாக்க. நான் இந்த கடிதத்தை குறைஷிகளுக்கு எழுதினது ஏனென்றால் எனக்கு ஒரு உதவிக்காக இந்த குடும்பத்தை பாதுகாப்பாங்களே என்றுதான் எழுதினே தவிர நான் முனாஃபிக்கும் அல்ல, நான் நயவஞ்சகனும் அல்ல, நான் முர்த்தத்தும் இல்லை யா ரசூலல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு விளங்கிச்சு. சொன்னாங்க சரி அப்படின்ட்டு உமரை பார்த்து சொன்னாங்க, உமர், இன்னஹு கத் ஷஹித பத்ரா. உமர், நீ இந்த முனாஃபிக கொலை செய்யணும்னு சொன்னீங்களே, இவர் யார் தெரியுமா? உமர், பத்ர்ல கலந்து கொண்டவர் அப்படின்னா. பத்ர்ல கலந்து கொண்டவர். ஏன் நபி அவங்க சொன்னாங்க பத்ர்ல கலந்து கொண்டவர்? இவர் பழையவர், இவர் பழையவர். பத்ர்ல 313 பேரும் செய்த தியாகத்தை மறக்க கூடாது. இவருடைய பழசை நபி அவர்கள் மறக்கவில்லை. அவருடைய புதிய ஒரு குற்றத்துக்காக பழைய தியாகங்களை மறக்கவில்லை. உடனே சொன்னாங்க, இன்னஹு கத் ஷஹித பத்ரா. உமர், இவர் பத்ர்ல கலந்து கொண்டவர். உமர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நல்ல பழக்கம் இதுதான். இன்று சகோதரர்களே, வாப்பா உம்மாவுடைய நலவுகள் மறந்த பல பிள்ளைகள்,
பிள்ளைகளுடைய நலவுகளை மறந்த பல பிள்ளைகள், மனைவியுடைய நலவுகளை மறந்த பல கணவன்மார், கணவன்மார்களுடைய நலவுகளை மறந்த பல மனைவிமார், நண்பர்களின் நலவுகளை மறந்த நண்பர்கள். சகோதரர்களே, பலசை மறக்கக்கூடாது. வாழ்க்கையில் நம்மோடு இருந்தவர்கள், நமக்கு உதவி செய்தவர்கள், நம்மை முன்னேற்றியவர்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஆகப்பெரிய குணம் இதுதான். இன்னஹு கத் ஷஹித பத்ரா சொன்னார்கள். பத்ரில் கலந்து கொண்டவர் இவர். கை வைக்க உடல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சகோதரர்களே, இது மாத்திரமல்ல, ஒரு உதாரணம் அல்ல. இரண்டாவது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிஃபுக்கு சென்றார்கள். உங்களுக்கு தெரியும், தன்னுடைய 50வது வயதில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவி ஹதீஜா சாச்சா அபூ தாலிபுடைய மரணத்துக்கு பிறகு 50 வயதிலே தாயிஃபுக்கு போனார்கள். மக்காவை விட்டு ஸைத் இப்னு ஹாரிஸாவை அழைத்துக் கொண்டு தாயிஃபிலே, உங்களுக்கு தெரியும், தாயிஃப் மக்களை அழைத்து குர்ஆனை பேசினார்கள். முழு தாயிஃப் மக்களையும் அழைத்து வஸ்ஸமாஇ வத்தாரிக வமா அத்ராக மத்தாரிக அன்னஜ்மு ஸாகிப் இன் குல்லு நஃப்ஸின் லம்மா அலைஹா ஹாஃபிஸ் فلينظر الإنسان مما خلق من ماء دافق. முழு சூறாவை ஓதி காட்டினாங்க. மனிதனே, நீ எதிலிருந்து படைக்கப்பட்டாய்? நீ இந்திரியத்திலிருந்து படைக்கப்பட்டவன். உன்னை அல்லாஹ் ஒரு நாளைக்கு எழுப்பாட்டுவான். ஓதி காட்டியதோடு என்ன செஞ்சாங்க? தாயிஃப் மக்கள் என்ன செஞ்சாங்க? கல்லடிக்க தொடங்கினாங்க. எங்களுக்கு வாயால ஏசினா தாங்குறோம் இல்ல. நாங்க எங்களுக்கு ஒருவன் பின்னால பேசிட்டான்டா எங்களால தாங்க இயலாது. என்ன செஞ்சாங்க? கல்லால. ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு முன்னுக்கு வராங்க. பாதுகாக்கிறது எங்க பாதுகாக்கு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளோ அடிபட்டதற்கு பிறகு இவ மக்கா உள்ளுக்கு வரணும், ஆனா வரையலாது. இந்த ஊரை விட்டு போயிட்டாங்க. இந்த காலத்துல எப்படி விசா சிஸ்டம் இருக்குதோ அந்த காலத்திலும் யாராவது ஒருவர் பாதுகாப்பு கொடுக்கணும், அப்பதான் மக்கா உள்ளுக்கு வரலாம். இந்த ஊரை விட்டு போயிட்டாங்களே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? சுஹைல் இடத்துல கேட்டாங்க பாதுகாப்பு, நான் மக்கா உள்ளுக்கு வரவா? சுஹைல் சொன்னார் வரையலாது. இதற்கு பிறகு எத்தனையோ பேரோட பேசி பார்த்தாங்க, சொன்னாங்க வரையலாது. ஏண்டா பொறுப்பாக இருந்த அபூ தாலிப் மவுத் ஆயிட்டார், மனைவி மவுத். ஒரே ஒருவர் முன்னுக்கு வந்தார். யார் தெரியுமா? ஹஸரத், அதாவது அந்த நேரத்தில் இஸ்லாத்துக்கு வந்திருக்க இல்ல, அவர் ஜுபைர் பின் முத்இம். ஜுபைர் பின் முத்இம் முன்னுக்கு வந்து சொன்னார், என்னுடைய பாதுகாப்புக்கு வாங்க. அப்பொழுது ஜுபைர் பின் முத்இமுக்கு 6-7 பிள்ளைகள். எல்லா பிள்ளைகளும் சேர்ந்து நபி அவர்களை ஹரத்துக்கு கொண்டு போனாங்க. நபி அவங்க ஹரத்துல 2 ரக்காத் தொழுதுட்டு, இப்ப சுஹைல் வந்து கேட்டார், ஜுபைர் என்ன முகம்மதை பின்பற்றிட்டியா அல்லது பாதுகாப்பு மட்டும் கொடுத்தினியா? பாதுகாப்பு கொடுத்திருக்கிறேன் முகம்மதுக்கு. சரி, இது எவ்வளவு பெரிய நிகழ்வு தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நிகழ்வை மறக்க இல்லை. ஒரு நேரம் வருது பத்ர். உங்களுக்கு தெரியும், பத்ர்ல 70 முஷ்ரிக்கள் கைது செய்யப்பட்டார். 70 பேரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இவ்வளோ பேரை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்ன தெரியுமா? லவ் கான ஜுபைர் பின் முத்இம் ஹய்யன், சொன்னாங்க, இப்ப முத்இம் இப்னு அதி உயிரோடு இருந்து இந்த 70 பேரையும் விடுதலை செய்யுங்கள் என்று பேசினால் நான் விடுதலை செய்வேன். ஏன் சொன்னாங்க நபி அவங்க? பலச மறக்கல்ல நபி அவர்கள். ஏனென்றால் ஜுபைர் பின் முத்இம் தான், முத்இம் பின் அதி தான் நபி அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தது. 70 கைதிகளை வந்து சொன்னார்கள். இப்பொழுது முத்இம் பின் அதி உயிரோடு இருந்து 70 பேர் விடுதலை செய்யுங்க
பேசினால் அவருடைய பேச்சுக்காக நாம் விடுதலை செய்வேன். சகோதரர்களே, நபியுடைய அஹ்லாக்கிலே ஆக உயர்ந்த அஹ்லாக், பழச மறக்க மாட்டார்கள், நன்றியோடு இருப்பார்கள். இரண்டாவது, மூன்றாவது சம்பவம் சகோதரர்களே, பத்ர் யுத்தத்திலே அப்பாஸ் நிர்வாணமாக இருந்தார். பாப்பாவுடைய நான் அப்பாஸ், அப்பாஸுக்கு ஆடை இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், அப்பாஸுக்கு யாராவது ஜுப்பா ஒன்று கொடுங்கப்பா. முன்னுக்கு வந்தது யாரு தெரியுமா? முனாஃபிக்குடைய தலைவர் உபய் இப்னு சலூல். தன்னை ஜுப்பாவை கலத்தி கொடுத்துட்டார். ஜுப்பாவை கலத்தி கொடுத்துட்டு அவர் சும்மா இருக்கல்ல, முழு மதீனாவுக்கும் தெரியும் உபய் இப்னு சலூல் முனாஃபிக். தன்னுடைய சக்கராத்துல வசிய செய்துட்டான், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஜுப்பாவால தான் என்ன கஃபன் செய்யும். என்ன செய்யறது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழச மறந்தாங்களா? நபி அவங்களுக்கு தெரியும் அல்லாஹ் இவனை மன்னிக்க மாட்டான். ஆனாலும் கபரடிய வந்தாங்க, முட்டுக்கால நின்றாங்க. கபர்ல வச்ச உபய் இப்னு சலூல வெளியெடுத்து தொடையில வைத்தார்கள். தன்னுடைய உமிழ் நீரை எடுத்து முழு உடம்பிலும் தடவினாங்க. இவன் பழச மறக்க இல்ல. நபி அவர்கள் 2 ஜுப்பா அணிவார்கள், உள்ளே ஒரு ஜுப்பா வெளியே ஒரு ஜுப்பா. உடம்போடு ஒட்டிய ஜுப்பாவால் அவனை கஃபன் செய்துதான் அடக்கினார். இந்த 3 சம்பவமும் எதை சொல்லித் தருகிறது சகோதரர்களே? ஹாத்தப் பின் அபி பல்தா ரலியல்லாஹுடைய சம்பவம், முத்இம் பின் அதியுடைய சம்பவம், அப்துல்லா பின் உபய் இப்னு சலூலுடைய சம்பவம். 4வது ஒரு சம்பவம் தான் சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிஃபிலே பால் குடித்தார்கள். நபி அவங்க பால் குடித்தது யாரிடம்? ஹலீமாவிடம். இந்த தாயிஃபுடைய யுத்தத்தின் பொழுது ஒரு பெண்ணை கைது செய்து வந்தார்கள். அந்த பெண்ணுடைய பேர் தான் ஷைமா. ஷைமாவை கைது செய்து வாரார். ஷைமா வந்ததோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் தான் ஹலீமாவுடைய மகள் ஷைமா. நபி உங்களுக்கு விளங்கிட்ட உடனே பால் ஒன்றாக குடித்த, ஒன்றாக விளையாடிய பெண். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார வைத்து சதக்காக்களை கொடுத்து கண்ணியப்படுத்தி அனுப்பினார். சகோதரர்களே, நன்றி உள்ளவர்களாக இருக்கணும், பழச மறந்துடக்கூடாத ஒரு நாளும். இது ஆகப்பெரிய அஹ்லாக். இதுல முதலாவது யார மறக்க கூடாது? அல்லாஹ்வை. யார் யார வாழ்க்கையில் மறக்க கூடாது? யார் யாருக்கு நன்றியாக இருக்கணும் சகோதரர்களே? முதலாவது அல்லாஹ்வை. ஏன்? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். யார்ட்ட திரும்பி போகிறோம்? அல்லாஹ்க்கு தான் போகிறோம். வேற யார்ட்டையும் போறது? அல்லாஹ்விடம் இருந்துதான் வந்தோம். மனைவி, பிள்ளைகள், சொத்து, செல்வம் அனைத்தையும் விட்டு விட்டு யாரிடம் போகிறோம்? அல்லாஹ்விடம். முதலாவது வாழ்க்கையில் அல்லாஹுவை மறக்க கூடாது. இரண்டாவது தன்னுடைய தாய் தகப்பனை மறக்க கூடாது. தாய் தகப்பனை ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ரப்பனா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா ஆக குறைஞ்சது. எவ்வளோ கஷ்டப்பட்டு தாய் வளர்த்திருப்பால், தகப்பன் வளர்த்திருப்பார் என்பது உங்களுக்கு தெரியும். அவர்கள் எவ்வளோ கெட்டவர்களாக இருந்தாலும் சரி, ஒரு நாளும் மறக்கக்கூடாது. இரண்டாவது. மூன்றாவது, எங்களுக்கு குர்ஆனை படிச்சு தந்தார்களே உஸ்தாதுமார்களை மறக்க கூடாது. அலிஃப் என்று சொல்லி தந்தார்களே, பா என்று சொல்லி தந்தார்களே, குர்ஆனை ஓதி தந்தார்களே, இவர்கள் ஒரு நாளும் மறக்க கூடாது. இவர்கள் தான் சுவர்க்கத்துடைய வழியை காட்டியவர்கள். சகோதரர்களே, நான்காவது, நாம் பெற்றெடுத்த சாலிஹான பிள்ளைகள். இந்த பிள்ளைகள் தான் நாங்கள் கபருக்கு சென்றாலும் எங்களுக்கு துஆ செய்யும். இந்த பிள்ளைகளை மறக்க கூடாது. ஐந்தாவது, கணவன் மனைவி, மனைவி கணவனை
சாலிஹான மனைவி, சாலிஹான கணவன். ஆறாவது சகோதரர்களே, நம்முடைய உயர்வுக்கு காரணமாக இருந்த நம்முடைய நண்பர்கள், நம்முடைய உயர்வுக்கு காரணமாக இருந்திருப்பார்கள். அந்த நண்பர்களை ஒரு நாளும் மறக்க கூடாது. ஏழாவது, யார் யாருக்கெல்லாம் எங்களுக்கு ஹக் இருக்குதோ, எங்களுக்கு உதவி செய்திருப்பார், எங்களை முன்னேற்றி இருப்பார், எங்களுக்காக பாடுபட்டிருப்பார், இந்த 7 பேரையும் நாங்கள் வாழ்க்கையில் மறந்துவிடக் கூடாது சகோதரர்களே. அதைத்தான் அல்லாஹ் சுருக்கமாக வலா தன்ஸவுல் ஃபضل பைனக்கும், உங்களுக்கு மத்தியில் இருக்கும் ஃபضலை ஒரு நாளும் மறந்து விடாதீர்கள். அல்லாஹ்வுடைய ஃபضலை மறக்காதீர்கள், தாய் தந்தையுடைய ஃபضலை மறக்காதீர்கள், உஸ்தாதுமார்களுடைய ஃபضலை மறக்காதீர்கள், கணவன் மனைவி, மனைவி கணவனுடைய ஃபضலை மறக்காதீர்கள், பிள்ளைகளுடைய ஃபضலை மறக்காதீர்கள், நண்பர்களுடைய ஃபضலை மறக்காதீர்கள். ஆகவே சகோதரர்களே, இந்த ரபியுல் அவ்வல் மாதத்திலே படிக்க வேண்டிய பல குணங்கள் இருக்கிறது. அதில் ஆக சிறந்த குணம்தான் இந்த குணம், பலசை மறக்காமல் நன்றியோடு வாழ்வது. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நன்றியுள்ள சமூகமாக இந்த ரபியுல் அவ்வல் இருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சீராவிலிருந்து படிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவாயாக. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஷஃபாஅத்தை நசீபாக்குவாயாக. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹவுதுல் கௌஸரில் தண்ணீர் குடிக்கும் பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ், மூமின்களாக வாழ்ந்து மூமின்களாக மரணிக்கும் பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. கடைசி